எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவுல இந்திய பங்குச்சந்தை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய 3 முக்கியமான சேலஞ்ச பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்திய பங்குச்சந்தையில முதலீட்டாளர்களா இருக்கிறீங்களோ இல்ல வர்த்தகர்களா இருக்கீங்களோ, இந்த 3 முக்கியமான சேலஞ்சுகளையும் நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் முக்கியமான சேலஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 85% க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி. சோ இது நம்ம மேல எந்த தப்பும் கிடையாது. நம்ம அது நேச்சுரல் ரிசோர்சஸ் இங்க அவைலபிளா இல்ல. சோ இந்த க்ரூட் ஆயிலோட விலையை பாதிக்கக்கூடிய இந்த யுஎஸ், ஈரான் இவங்களுக்கு நடக்கக்கூடிய இடையில நடக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அடுத்தடுத்து எந்த நகர்வுகளை நோக்கி நகருது அப்படிங்கிறது இந்திய பங்கு சந்தைகளை பெருமளவுல பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னா யுஎஸும் சவுதியும் சேர்ந்து ரெட் சீல இருந்த சில ஈரான் பிராக்கெட் குரூப்புகள் மேல தாக்குதல் நடத்தினதை பார்த்தோம். இன்னொரு பக்கம் ஈரான் யுஎஸ் மேல சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணினதையும் பார்த்தோம். அதை யுஎஸ் வழிமறிச்சு அட்டாக் பண்ணினதையும் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு நிலைத்தன்மை இல்லாத ஒரு நகர்வுகளை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்திய பங்கு சந்தைக்கு மிகவுமே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணணும். என்னன்னா கடந்த 6 மாசமா நடந்துகிட்டு இருந்த இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல எஸ்கலேஷன் டிஎஸ்கலேஷன் அப்படிங்கிறது மாறி மாறி நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கறத பாக்குறோம். குறிப்பா க்ரூட் ஆயில் $100 தாண்டும் போதெல்லாம் டிஎஸ்கலேஷன், ஏதாவது சமாதான பேச்சுவார்த்தை, நாங்க மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து ட்ரம்ப் சைட்ல இருந்து வரதை பார்க்கிறோம். மறுபடியும் அந்த ஆயில் விலை கூலாகி $80 கிட்ட நகரும் பொழுது மறுபடியும் எஸ்கலேஷன், மறுபடியும் யுத்தம் அப்படிங்கறத பார்க்கிறோம். சோ கிட்டத்தட்ட இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது க்ரூட் ஆயில் விலை $80 இருந்து $100 மேலையும் கீழையுமா நிறுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இந்த கேப்ல கிட்டத்தட்ட வெனிசுலா ஆயில 13 பில்லியன் அளவுக்கு ட்ரேட் ஓவர் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா அப்படிங்கிற நியூஸ், அடிஷனல் இன்ஃபர்மேஷன். சோ இந்திய பங்குச்சந்தைக்கு இந்த க்ரூட் ஆயிலோட விலை, அதை சுத்தி நடக்கக்கூடிய இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கும். அடுத்த முக்கியமான சேலஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யுஎஸ் செனட்ல ஒரு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா சாங்ஷன் பில். இந்த யுஎஸ் ரஷ்யா சாங்ஷன் பில்லை பொறுத்த வரைக்கும் இது வந்து யாரெல்லாம் ரஷ்யா கிட்ட இருந்து மிகப்பெரிய அளவுல ஆயில இம்போர்ட் பண்றாங்களோ அவங்க மேல சட்டப்பூர்வமா 100% டாரிஃப போடுறதுக்கான ஒரு சாங்ஷன் பில் தான் இது. ஆல்ரெடி 2-3 ஸ்டேஜ்களை கடந்துருச்சு. இது சட்டமா மாறும் பொழுது, இந்த பில் யுஎஸ் ரஷ்யா சாங்ஷன் பில் சட்டமா மாறும் பொழுது அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா அமையும். ஏன்னா நம்ம அதிக அளவுல 2022 இருந்து லோ பிரைஸ்ல ரஷ்யா இருந்து க்ரூட் ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ அது கம்மியாகுது, எச்சாகுதை தாண்டி ஸ்டில் வி ஆர் பையிங் தி க்ரூட் ஆயில் ஃப்ரம் ரஷ்யா. சோ இந்த சாங்ஷன் பில் அப்படிங்கிறது வந்து இந்தியாவை பாதிப்பு ஏற்படுத்தலாம் சட்டமா மாறும் பொழுது. பட் எனிவே இதுல வந்து ட்ரம்ப்புக்கான சில அதிகாரமும் இருக்கு. இதுல இந்தியாவை எக்ஸ்க்ளூட் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த சாங்ஷன் பில் அப்படிங்கிறது இந்தியா, சைனான்னு நிறைய கண்ட்ரிகளை ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு பில்லா தான் நம்ம பார்க்கிறோம். இன்னுமே டாரிஃப் டீல், அதாவது இந்த ட்ரேட் டீல் வந்து இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் சைன் ஆகாம இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இப்போ மேக்சிமம் ஜூலை ஆகஸ்டுகளை சைன் ஆகும் சொல்லப்பட்டது. ஆல்ரெடி ஜூலை முடிஞ்சிருச்சு. நீ ஆகஸ்ட் மாசம் இது எப்படி போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த டாரிஃப் டீலும் இந்த டாரிஃப் சாங்ஷன் பில்லும் இதை சார்ந்த விஷயங்களும் இந்திய பங்கு சந்தைக்கு மிகப்பெரிய அடுத்த சேலஞ்சா இருக்கும். இதை தாண்டி முக்கியமான ஒரு சேலஞ்ச் இது வந்து இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ்ல ஒரு பெரிய ஆர்டிக்கல், அந்த வெப்சைட்லயும் கூட அந்த ஆர்டிக்கல் இருக்கும், தயவு செஞ்சு படிச்சு பாருங்க. அந்த ஆர்டிக்கல்ல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஆக்சுவலா அது சைனா பத்தின ஆர்டிக்கல் தான், ஆனா இந்தியாவுக்கு அது ரொம்ப தொடர்புடைய ஒரு ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யா, அதாவது யுஎஸ்க்கும் சைனாக்கும் நடுவில் ஒரு டாரிஃபா ட்ரேட் வார் அப்படிங்கிறது சில வருடங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு முன்னாடி தொடங்குச்சு நம்ம பார்த்தோம். அந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, மாறி மாறி இந்த டாரிஃப் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரேட் வார் டைம்ல ஒரு ட்ரம்ப் வந்து இன்னைக்கு 100% சைனாக்கு டாரிஃப்னு ஆரம்பிச்சா, அடுத்த நாள் சைனா 200% அமெரிக்காவுக்கு டாரிஃப் அப்படின்னு சொல்லும். இந்த மாதிரி மாறி மாறி 300-400% அளவுக்கு டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு காலகட்டம், மிக உச்சத்துல அந்த ட்ரேட் வார் இருந்த காலகட்டத்துல இந்தியா, அதாவது சைனாவுல இருந்த மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் நிறுவனங்கள், அதாவது அமெரிக்காவை சார்ந்த மேனுஃபேக்சரிங் நிறுவனங்கள் நிறைய சைனால இருந்துச்சு இல்லையா, அவங்க எல்லாம் இந்த டாரிஃபுக்கு பயந்துட்டு, இந்த ட்ரேட் வாருக்கு பயந்துட்டு சைனாவில இருந்து வெளியே வந்தாங்க. வெவ்வேறு நாடுகள் நோக்கி அவங்க நகர்ந்தாங்க. இந்தியா, வியட்நாம் மாதிரி நிறைய நாடுகளை நோக்கி இந்த சைனாவில் இருந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வெவ்வேறு நாடுகளுக்கு நோக்கி வந்தது. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருந்துச்சு. ஆனா கிட்டத்தட்ட இத்தனை நாள் கழிச்சு என்ன இருக்குன்னா, மறுபடியும் இந்த நிறுவனங்கள்லாம் சைனாவை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ரா மெட்டீரியல் சப்ளைக்கு உண்டான டிஸ்டன்ஸ்,
ஏன்னா இந்தியாவுல அந்த நிறுவனம் இருந்தாலுமே, நிறுவனங்கள் இருந்தாலுமே ரா மெட்டீரியல் மறுபடியும் சைனால இருந்து கொண்டு வர வேண்டியது இருக்கு. இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது டாரிஃபே அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் சைனாவில் வைக்கிறதா பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நோக்கி நிறைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் மறுபடியும் சைனாக்குள்ள நகருது அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கல் ரொம்ப தெளிவா விளக்கி இருந்துச்சு. இது மறுபடியும் இந்தியாவுக்கான ஒரு முக்கியமான சேலஞ்சா இருக்கும். இந்த ஆல்ரெடி சைனாவிலிருந்து இந்தியாவுக்கு இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டை எப்படி தக்க வைக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். சோ இதை தாண்டி இந்தியாவுக்கு சாதகமான சில விஷயங்களும் இருக்கு. இந்தியாவுடைய Q1 ரிசல்ட்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் டொமஸ்டிக் கன்சப்ஷன் நல்லா இருக்கு. நேற்று இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டாவும் நல்லா இருக்கு. ஸோ லாங் டைம் க்ரோத் அப்படிங்கிறது இந்தியாவில் தொடர்ந்து ஒரு சக்சஸ் ஸ்டோரியா, ஸ்ட்ராங்கான ஸ்டோரியா தான் இருந்துகிட்டு இருக்கு. பட் இந்தியாவுடைய பங்கு சந்தைகள் நீண்ட நாள் முதலீட்டாளர்களுக்கு மிகப்பெரிய வரம்தான். ஆனா ஷார்ட் டைம் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சேலஞ்சுகளை அவங்க உன்னிப்பா கவனிக்க வேண்டியது கட்டாயம். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா இன்னொரு வீடியோவையும் பேசுவோம். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.